ஸ்டோரியும் சொல்கிறேன். கன்னியாகுமரி பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த சிவன் கோயிலில் ஒரு அற்புதம் என்னென்னா, இது வந்து பெரிய காடாக இருந்திருக்கு. அந்த காட்டில் விறகு வெட்டி விறகு வெட்டிட்டு போகிறது அவங்களுக்கே தெரியும். அந்த காலத்துலலாம் 90, 80லலாம் விறகு கொண்டு போய் அடுப்பு வச்சா தான் சாப்பிட முடியும். அப்படி இருக்கும்போது விறகு வெட்டும் போது அந்த இடத்துல இருந்து ரத்தமாக ஒரு வேரில் இருந்து ரத்தமாக வந்து அதை பயந்து போய் சந்தனத்தெல்லாம் அதில் வந்து தடவிட்டாங்க. தடவிட்டு கூப்பிடும்போது அதில் வந்து சுயம்பா சிவன் வந்துட்டார். சுயம்பா வந்ததுனால இந்த இடத்துல வந்து சுயம்பு லிங்கம்ட்டு ரொம்ப அற்புதமானது. சிவனுக்கு விளக்கேற்றுறதோ, சிவபெருமானை வணங்குறதோ, சிவன் கோயில் கட்டுவதோ, சிவன் பணி ஆற்றுறதோ, சிவனுடைய தரிசனத்தில் வந்து நீராடுவதோ அவ்வளோ பாக்கியம். அவ்வளோ ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்காதது. எனக்கு இந்த பாக்கியத்தை இறைவன்